வணக்கம் பிள்ளைகளே. நாங்கள் நீண்ட இதன் பின்பு எங்களுடைய செயல்முறை திறனும் தொழில்நுட்ப திறனும் பாடத்தில் மிகவும் ஒரு விருப்பமாக நீங்கள் எல்லாரும் ஒரு ஆர்வமாக செய்கின்ற ஒரு செயற்பாட்டில் இன்றைக்கு நாங்கள் போகிறோம். உணவு என்ற பகுதியில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் மனிதன் உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகளில் வழி, நீர், உணவு. இதில் நாங்கள் பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும், வழி சுத்தமான வழி என்று நாங்கள் கதைச்சிட்டு நாங்கள் விட்டுடுவோம். சுத்தமான வழி நாங்கள் காட்டு இதுகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லி விட்டுடுவோம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது நீர் சம்பந்தமாக எவ்வளோ விடயங்கள் இருக்கின்ற பொழுதிலும் இன்னுமே எங்கள் பிரதேசங்கள் இதில் சம்பந்தமாக நீர் தொடர்பாக போதும். உணவு தொடர்பாக எல்லோரிடமுமே ஒரு சரியான ஒரு விழிப்புணர்வான இது ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. உணவு என்பது மிகவும் முக்கியமாகிறது. உணவு பார்த்தீங்களா இருந்தால் ஒன்று நாங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்தோ அல்லது சந்தையில் இருந்தோ நாங்கள் இருக்கின்றது தயாரித்து கடைசியில் உட்கொள்ளுகின்ற வரை ஏற்படுகின்ற நிலைமை தொடர்பாக பார்க்க போகின்றோம். அதிலும் பார்த்தீங்களா இருந்தால் உணவு என்பதில் சொல்லுவார்கள், நம் முன்னோர்கள் சொல்லுவார்கள், நாம் வாழ்வதற்காக உணவு உட்கொள்ள வேண்டுமே தவிர உண்பதற்காக நாங்கள் வாழவில்லை. உணவின் சுவையையும் தரத்தையும் பாதுகாக்க சமையலறையை ஒழுங்குபடுத்துவோம். நாம் எப்பொழுதுமே என்ன செய்ய போறோம்? உணவின் சுவையையும் தரத்தையும் பாதுகாக்க சமையலறையை ஒழுங்குபடுத்துவோம் என்ற இதில் பார்க்க போறோம். இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தா நாங்கள் உப்பு இல்லா கஞ்சி குப்பையில் என்ன சொல்லுவோம்? ஒரு சுவை இல்லாட்டி நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். கட்டாயமாக என்ன செய்யப்பட வேண்டும்? அது என்ன உணவு என்ன இதாக இருந்தாலும் அவற்றில் சுவை ஒன்று மிகவும் அவசியமாகிறது. சுவை இல்லாமல் நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஆகவே பிள்ளைகள் பார்த்தீங்களா இருந்தால் உணவின் சுவையையும் தரத்தையும் பாதுகாக்க சமையலறையை ஒழுங்குபடுத்துவோம் என்ற ரீதியில் இப்போ நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறோம். பாருங்க பிள்ளைகள், தரமான உணவுகளை தயாரிப்பதற்காக சமையலறையை திட்டமிடுதல். எங்களோட ஆரோக்கிய வாழ்வுக்கு ஏற்றதான தரமான உணவை தயாரிப்பதற்காக எங்களோட சமையலறையை எவ்வாறு திட்டமிட போகிறோம் என்றதை பார்க்க போகிறோம் இந்த அலகின் மூலமாக. இரண்டாவது, தரமுள்ள உணவுகளில் நுகர்விற்காக சமையலறை சுத்தமாகவும் செயற்திறனுள்ள முறையிலும் பயன்படுத்துதல். சுத்தமாகவும் அவை செயற்திறனுள்ள முறையிலும் எவ்வாறு பயன்படுத்த போகிறோம் என்றதுன்னு இந்த அலகினூடாக பார்க்க போகிறோம். மூன்றாவது, இப்போ பார்த்தீங்களா இருந்தால் எங்கள்ட செயல்முறை தொழில்நுட்பத்தின் பாடத்தில் உங்களுக்கு தெரியும், விவசாயம், உணவு, ஆரம்ப தொழில்நுட்பம், வடிவமைப்பு, இந்த எல்லா பகுதிகளிலுமே என்ன செய்யப்படுறது? கணனி மென்பொருளை பயன்படுத்தி ஏதாவது ஒரு செயற்பாடு. இன்றைக்கு பார்த்தீங்களா ஐடி இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. அதுபோலவே பாருங்க, உணவு என்ற செயற்பாட்டிலையும் கடைசியாக ஒரு பொருளை போட்டிருக்குது. என்ன சொல் நிரட்படுத்தல் மென்பொருளின் உதவியுடன் சுட்டு துண்டு ஒன்றை தயாரித்தல். உங்களுக்கு தெரிய லேபிள் ஒன்றை எவ்வாறு தயாரிக்கிறது தொடர்பாக நாங்கள் இந்த அலகினூடாக பார்க்க போகின்றோம். இன்றைக்கு வாழ்க்கையில் எல்லா இதிலையுமே பார்த்தீங்களா இருந்தால் ஐடி ஒன்று எங்களோட பின்னி புனைந்திருக்குது. இன்றைக்கு அது இல்லாமல் இருந்தால் ஒன்றுமே இல்லை. ஆகவே இந்த எங்கேயோ ஒரு இடத்துல தொடர்பு படுத்தியதாக தனியும் இதுக்கு முதல் கற்றவர்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அவர்களுக்கு என்ன கணனி என்ற தனி ஒரு பகுதியாக இருந்தது. இந்த இப்போ செயல்முறைத்தனங்களும் அப்படி இல்லை. எல்லா பாடத்திலையுமே அவை என்ன செய்யப்பட்டிருக்குது? உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ பார்ப்போம். அடுத்ததாக, சமையலறையை சரியான முறையில் திட்டமிட்டு ஒழுங்கமைத்தல். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் சமையலறையை சரியான முறையில் திட்டமிட்டு ஒழுங்கமைத்தல் சொல்லவினமே எல்லாம் பிளான் பண்ணி செய்ய வேணும். பிளான் பண்ணி செய்திருக்கிறான். என்ன, எந்த ஒரு செயற்பாட்டையும் நாங்கள் திட்டமிட்டு செயற்பாடுகின்ற போதுதான் அங்கே வெற்றிகரமான செயற்பாடாக அமைகின்றது. அதுதான் அதை வெற்றிகரமாக செயற்பாட்டை நாங்கள் இன்ன மாதிரி என்று பார்ப்போம். முதலாவது, ஆரோக்கியமான முறையில் பாதுகாப்பாக உணவை வைத்திருத்தல். ஆரோக்கியமான முறையில் பாதுகாப்பாக உணவை வைத்திருத்தல். நாங்கள் என்ன செய்ய வேணும்? நாங்கள் ஆரோக்கியமான வாழ்வு நாங்கள் வாழ வேண்டும். அதே நேரம் என்ன செய்ய வேணும்டா, எங்களோட உணவு நாங்கள் சந்தை எங்களுக்கு பார்த்தீங்களா வீட்டு தோட்டமோ அல்ல தோட்டங்களில் எடுத்திருந்த உணவு, நாங்கள் உணவுப் பொருட்கள் கடைசியில் நுகருகின்ற வரை அந்த உணவுப் பொருட்கள் தரமானதாக சுகாதார ரீதியில் பாதுகாப்பானதாக இருத்தல் அவசியம். ரெண்டாவது பாருங்க, உணவு வேளைக்குரிய உணவை தெரிவு செய்தல். இப்போ அது காலை, மதியம், இரவு வேளையாக இருந்தாலும் அவைக்கு பொருத்தமான உணவு என்னன்றதை அந்த போஷணை முக்கியத்துவம் அடிப்படையில் நாங்கள் தெரிவு செய்கிறது அவசியமாகின்றது. மூன்றாவது, அடுத்த பாருங்க, தெரிவு செய்த உணவுகளை சரியான முறையில் தயார் செய்தல். இப்போ நாங்கள் இந்த உணவு தான் செய்துட்டோம்டா விருப்பத்துக்கோ அல்லது இந்த பிள்ளை இந்த கூடுதலாக அந்த இது வீட்டில் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உணவு பல்வேறு செயற்பாடுகள் அவற்றை என்ன செய்கிறது? தயார் செய்து கொள்ள வேண்டும். கடைசி பாருங்க,
உணவு சமைத்தலும் உணவு பரிமாறுதலும் இத்தனையும் சரியாக செய்ததன் பின்பு முறையாக சமைக்கிறது, அடுத்த பரிமாறுறது. நாங்கள் அங்கே பார்ப்போம் மிக என்ன ஒரு நல்ல ஒரு அழகா என்ன மாதிரி இந்த சமையலர் செயற்பாடு இவ்வாறு பரிமாறுதல் என்ற தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க போகிறோம். சமைத்த உணவு பரிமாறுறதுல இருக்குது, அதை பார்க்கின்ற போது எங்களுக்கு நாங்கள் காணுகின்ற காட்சி தான் எங்களோட மனதில் ஒரு நல்லதொரு எண்ணக்கருவி எங்களுக்கு உருவாகும். அட இந்த சாப்பாடு சாப்பிட வேணும் போலோடாக்கு. அடுத்த பார்ப்போம், திட்டமிட்டு அமைக்கப்பட்ட சமையலறையில் வேலை செய்யும் போது ஏற்படுகின்ற நன்மைகள். நாங்கள் பிளான் பண்ணி அதாவது திட்டமிட்டு அமைக்கப்பட்ட சமையலறையில் உங்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் ஏற்படுகின்ற நன்மையை நின்று பார்க்குறோம். முதலாவது பாருங்க, அங்கே பார்த்தீங்களா இருந்தால் எங்களுக்கு வேலை செய்கிறது இலகுவானதாக இருக்கும். ஒன்று, வேலை செய்கிறது எங்களுக்கு மிகவும் இலகுவானதாக இருக்கும், டக்கண்டு செய்திடுவோம். ரெண்டாவது, என்னடாப்பா மேலே இருந்த கீழே போக்கு கீழே இருந்த மேலே போகிற சிரமமாக கிடக்க எனக்கு கண்டுவினோம். ஆனால் திட்டமிட்டு நாங்கள் செய்கின்ற போது அந்த சிரமம் எங்களுக்கு இராது. மூன்றாவது, அம்மா அன்றைக்கு நேரத்துக்கு சமைச்சிட்டா என்ன பார்த்தீங்களா இருந்தா நேரத்துக்கு இது கிடக்குது பட்டுறதுக்கு அல்ல மரக்கறியை சேர்க்கிறாக்கு கொண்டு வந்து சேர்த்து எல்லாம் சரியான முறை கிடந்து எடுத்து எனக்கு ஒரு சிரமமும் இல்லை, நேரத்துக்கு இன்றைக்கு சமைச்சிட்டேன். என்ன வளமையாக செய்கிற செயற்பாடு, என்ன அம்மா செய்கிற செயற்பாடு, அதே செயற்பாடு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 4-5 கறியும் வச்சிருக்கிறா, என்ன சோறும் சமைச்சிருக்கிறா. ஆனால் வளமேல செய்கிற அதே அளவு சாப்பாடு இதெல்லாம் செய்கிற சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் பார்க்க என்ன செய்கிறா, குறைந்த நேரத்தில் செய்துட்டா. அதுதான் விரைவாக வேலைக்கு செய்துட்டா. செய்த செயற்பாடு ஒன்று, ஆனால் குறுகிய நேரத்துக்குள்ள செய்துட்டா. அதன் நேரம் மீதமாகிறது. விஞ்ஞானபூர்வமாக நாங்கள் இதை பார்க்க வேண்டும். குறைந்த நேரத்தில் செய்துட்டா. அதுவெல்லாம் திட்டமிட்டு நாங்கள் இந்த செயற்பாட்டை செய்கிறதான் இதற்கு காரணமாக அமைகிறது. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியுடன் நன்றாக வேலை செய்யலாம். பாருங்க, எல்லா செயற்பாடுகளுமே என்ன எல்லாம் சரியாக திட்டமிட்டு ஒழுங்கமைச்சிருக்கிறான், வச்சிருக்கிறான், களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கிறான், எல்லா சாமான்களும் சரியாக இருக்குது, எல்லாம் இருக்குதுண்டா. பிறகு என்ன, குடும்பத்தில் அப்பா முதல் அக்கா முதல் தம்பி தங்கச்சி எல்லாருமே ஒரு குழுவாக சேர்ப்பது மகிழ்ச்சிகரமாக இந்த செயற்பாட்டை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றது பார்த்தீங்களா இருந்தால் வீட்டு தோட்டத்தில் இருந்து பெற்ற என்னம்மா நாங்கள் அதை கட்டாயப்படுத்த வேணும், நாங்கள் ஊக்குவிக்க வேணும். வீட்டு தோட்டத்தில் இருந்து இருக்கின்ற பொழுது நாங்கள் இருக்கிற மரக்கறிகளை நாங்கள் கொண்டாந்து இந்த சமையலறை செயற்பாடுகளில் இருந்து நாங்கள் பயன்படுத்துகின்ற போது எங்கண்டே அம்மா என்ற தண்ட பிள்ளைக்கு எப்பாவது ரசாயனங்கள் சேர்த்து உணவுகளை கொடுக்க விரும்புவாவா? இல்லை. என்ன பிள்ளைக்கு என்னமே இன்னும் ஒரு கொஞ்சம் கூடுதலை என்ன சுவைக்காகண்டி என்ன செய்ய இன்னும் கூட வர்றது இல வகைகளை வர்றது உணவை என்ன டேஸ்ட்டு கண்டு ஓடி சொல்லி போட்டு தண்டு வாவா? இல்லை. அதுக்காக இன்னுமே என்ன இயற்கையான சுவையூட்டிகள் நிறமூட்டிகளை பயன்படுத்தி கொடுப்பாவே தவிர இப்போ பார்த்தீங்கன்னா அயினோமோட்டோவோ மிகி அந்த இது தேவையற்ற இந்த ரசாயனங்கள் சேர்க்கிறதுக்கான சந்தர்ப்பமாக அமையாது. ஆகவே குடும்ப அங்கத்தர்களது ஆரோக்கியம் பேணப்படும். என்ன திட்டமிடப்பட்ட சமையலறை ஒன்றில் இவ்வாறான பல்வேறு நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த பாபம், ஆரோக்கியமான வாழ்விற்காக தரமான உணவுகளை தயாரிக்கும் போது நாங்கள் என்னென்ன விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று பார்ப்போம். முதலாவது, சமைப்பவற்ற சுத்தம். இன்றைக்கு இதை நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. என்ன அண்மையில் பார்த்தீங்கன்னா COVID-19 அதாவது கொரோனா தொற்று என்ன ஒரு இதால் உங்களுக்கு இந்த முதலாவது இது விசில் அடித்து கொண்டு சொல்லுவீங்க பிள்ளைகள். என்ன சமைப்பவற்ற சுத்தம் பண்ணா சொன்னால் என்னென்று சொல்லும். அதை பற்றி நாங்கள் இதில் இனி அதை பற்றி கதைக்க வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் ஒவ்வொருவருமே விளங்கி இருப்பினோம். என்ன சமைப்பவற்ற சுத்தம் என்று சொல்லிக்கல பார்த்துருங்கண்டா தலைக்கு என்ன தொப்பி போட்டு கைக்கு கிளவுஸ் போட்டு மாஸ்க் போட்டு என்ன செய்கிறது, துடை துண்டு ஏப்ரன் போட்டு இவ்வாறு தனிநபர் சுத்தம் தொடர்பாக என்ன நான் சொல்றேன், இந்த தனிநபர் சுத்தம் தொடர்பாக கூடிய அளவு கவனம் செலுத்த வேண்டும். ரெண்டாவது, தனிநபர் சுத்தத்தை பார்த்த நாங்கள் அடுத்ததாக சமையலறையின் சுத்தம். சமையலறை சுத்தமாக பேணுவதால் நுண்ணுயிர்களும் வேறு உயிர் சொல்லிகளை பார்த்தீங்களா இருந்தா தெரியும். நாங்கள் சில இதுகளில் கத்தரிகளோ அதில் மரக்கறிகள் இந்த இதுகள் எல்லாம் கடலை போன்றவற்றை உட்கொள்ளடைவதனால பல்வேறு நுண்ணுயிர்கள் உருவாகும். அப்ளத்தொட்சின் என்ற நச்சு பொருள் உருவாகிறதே உங்களுக்கு தெரியும். அதில் விட இந்த நுண்ணுயிர்களை தவிர இந்த பேரங்கிகள் என்று சொல்ல பாருங்க, நீள்மூஞ்சி வண்டு, எலி, கரப்பொத்தான், இன்னும் பல இவ்வாறு சொல்லப்படுகின்ற இதுகளும் என்ன எங்கட உணவில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. என்ன நாங்கள் உண்ணத்தக்க உணவானது உண்ண முடியாத நிலை அடைதலைத்தானே உணவு மாசடைதல் என்று சொல்றோம்.
உண்ணத்தக்க உணவானது உண்ண முடியாத நிலை அடைதலைத்தானே நாங்கள் மாசடைதல் என்றோம். இவ்வாறான செயற்பாடுகளில் உணவு மாசடைகின்றது என்பதனை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அடுத்தது பாருங்க, சமையலறை கருவிகள், சமைக்கும் பொருட்கள், உபகரணங்களின் சுத்தம் மிகவும் பிரதானமானது. இன்றைய பார்த்திருந்தீங்களா இருந்தா எங்களோட தனிநபர் சுத்தம் பார்த்துட்டோம், சமைக்கிற இடத்தின் சமையல் நாங்கள் பண்ணுற சாமானு கண்ட சுத்தங்களை பார்த்துட்டோம். ஆனால் கடைசியில் அங்கே பயன்படுத்துகிற கத்தியோ, அங்கே பார்த்தீங்களா இருந்தால் அதில் பயன்படுத்துகிற கருவிகள், பல்வேறு உபகரணங்கள், கருவிகளை சுத்தம் பார்க்காம விட்டா எல்லாமே போச்சு. எல்லாம் சரியாக எல்லாத்தையும் நாங்கள் உன்னத நிலையில் எதிர்பார்த்து கடைசியில் ஒரு லீக்கானதில் முழுதுமே என்ன செய்யப்பட்டது, பிரச்சனையாக அமையும். ஆகவே நாங்கள் பார்க்க வேண்டியது ஆரோக்கியமான வாழ்விற்காக தரமான உணவுகளை தயாரிக்கும் போது கவனம் செலுத்தப்பட வேண்டிய கூடிய அளவு, அதாவது தனிநபர் சுகாதாரம், சமைப்பவர் தனிநபர் சுகாதாரம், மற்ற சமைக்கின்ற இடம், சமைக்கின்ற பொருட்கள் எவ்வளவோ செலவழித்து எவ்வளவோ இதண்டி கடைசியில் ஒரு சின்ன ஒரு கவலை இனத்தால் எங்கள்ட இதில் ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கான சந்தர்ப்பமாக அமையுது. ஆகவே இது தொடர்பாக நாங்கள் கூடிய அளவு கவனம் செலுத்த வேண்டும். முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட சமையலறையின் இயல்புகள் மிகவும் திட்டமிடப்பட்டு சரியாக திட்டமிடப்பட்ட ஒரு சமையலறையின் இயல்புகள் எவ்வாறு இருக்கிறன்றதை பார்ப்போம். முதலாவது பாருங்கோ, அறையின் இடவசதிக்கேற்ப அலகுகளை வேறாக்கள். இவ்வலகுகள் ஒழுங்கு முறையில் இடமிருந்து வலமாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருத்தல் முதலாவது. அடுத்தது பாருங்கோ, எப்பொழுதுமே எங்களுக்கு சுத்தமான காற்று, ஆரோக்கியமான வாழ்க்கை நாங்கள் சுத்தமான காற்று வெளிச்சமும் கிடைக்க வேண்டும். இல்லாத எங்களுக்கு சினம் வேலையே செய்யலாது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும், எப்பொழுதுமே சுத்தமான காற்றும் அதே நல்ல வெளிச்சம். வெளிச்சம் நாங்கள் லைட் எதனாலும் பரவாயில்ல, கூடிய அளவுக்கு இயற்கையான வெளிச்சம் கிடைக்கிறது மிகவும் நல்லது என்று சொல்லுவோம். அடுத்த பாருங்க, அலகுகளுக்குரிய உபகரணங்கள் பொருட்களை இடங்களில் இலகுவாக எடுக்கக்கூடியதாகவும் ஒழுங்காகவும் வைக்கப்பட்டிருந்தல். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் வெட்டுவதற்கு, அளப்பதற்கு அடுத்த பார்த்தீங்களா இருந்தால் என்ன செய்ய வேணும், போடுறதுக்கு பாத்திரங்களோ எல்லாமே உரிய இடங்கள்ல சொன்னீங்க, சிரமமின்றி நேரம் மீதப்படுத்தலாம் என்று. ஆகவே இத்தனையும் அதில் காணப்பட வேண்டும். காணப்படுகின்ற போது அவை வெற்றியாக நாங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பாருங்க, சுவைச்சரக்கு பொருட்கள் சீனி தேயிலை போன்ற போத்தல்களில் பெயரிட்டு சரியான முறையில் களஞ்சியப்படுதல். இவ்வலகில இது மிகவும் பிரதானமான ஒன்றாக காணப்படுது. என்ன நாங்கள் பார்த்துருந்தீங்களா இருந்தா உங்களை டக்கண்டு அம்மாண்டே சொல்ல, நான் தம்பி நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன், அல்ல பிள்ளை நீ இன்றைக்கு சித்தப்பாக்க ஒரு டீ போட்டு கொண்டு வாண்டா, ரைட். அங்கே போய் பிள்ளை தேயிலையும் மாவும் வடிவா போட்டு டீ கொண்டரும். கடைசியில் சிட்டையும் ஏன் அங்கே அந்த பிள்ளை இதுக்கு பள்ளிக்கூடம் படிப்பு இந்த வேறு பல்வேறு செயற்பாடில் ஈடுபட்டவில்லை சீனியையும் நாவில் சோச்சு பார்க்காம மற்றது என்ன செய்யப்படுது, சிட் வீட்டில் தேவைக்கு அம்மா வச்சிருப்பா, பிள்ளைக்கு இதோ அதோ ஒன்று கொண்டு அந்த அவசரத்தை நான் ஆற்றி கொண்டு வாரேன்னு சொல்லி போட்டுடும். ஆனால் என்ன செய்ய, கடைசியில் அவற்றை மாற்ற டீ போட தெரியாத பிள்ளையண்டே பேர் சூட்டிடுவார்கள். ஆகவே பிள்ளைகள் என்ன செய்யப்படுது, நாங்கள் அதற்கு முறையாக சுட்டு துண்டு பார்த்தீங்கன்னா லேபல்ல சீனி அதுக்கும் போடைகள பிள்ளைகள் நாங்கள் சிறு வயது நாங்கள் இந்த இப்போ இருந்தே நாங்கள் அதை படித்து கொண்டு இருக்கிற லேபிளில் மும்மொழிகளில் சீனி எழுதி போட்டு என்ன நாங்கள் பார்த்தீங்களா தமிழ் ஆங்கிலம் சிங்களத்தில் எழுதி கொள்வது மிகவும் நல்ல. இப்போ நாங்கள் அத்தனை இருக்கலாம் இந்த படிப்பு நீங்கள் தச்சமே நீங்கள் ஹாஸ்டல் வாழ்க்கை அல்லது எதிர்காலத்தில் நீங்கள் யூனிவர்சிட்டி ரூமில் இருக்கின்ற பொழுது இவ்வாறாக செயற்படுகின்ற போது மிகவும் இலகுவாக ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் மூமெண்ட்டுக்குமே மிகவும் நல்லதாக அமையும். ஆகவே எதையும் நாங்கள் சின்ன வயசில் இளமையில் கல்வி சில எழுத்தன்று சொல்றது போல என்ன செய்து கொள்ள வேணும், இவற்றை சின்னல இருந்து நாங்கள் என்ன செய்ய வேணும், நாங்கள் சரியாக பழகி கொண்டிருந்தமா இருந்தா எல்லாருக்கும் இலகுவாக இருக்கும். பார்த்துருந்தீங்களா அந்த சிட்டிக்கு அந்த பிள்ளை அம்மா சரியா எழுதி வச்சிருந்தா அல்லது காட்டியிருந்த இந்த நிலைக்கு வந்திராது. ஆகவே நாங்கள் லேபிள் சரியாக சுட்டு துண்டுட்டு ஒட்டி வருந்தமா இருந்தா நாங்கள் அந்த பிள்ளை சிறப்பாயினும் செய்யக்கூடியதாக இருந்திருக்கும். சமையலறைக்கு முறையான நீர் மின் விநியோகம் காணப்படுதல் மிகவும் பிரதானமானது. ஒரு கலப்புதல் அரைத்தல் அல்லது பார்த்தீங்களா கழுவுதல் இந்த செயற்பாட்டுக்கு இது ரெண்டும் குறைபாடு அல்லது ஒரு தட்டுப்பாடு இருக்கின்ற பொழுது அங்கே செயற்பாடு சிறப்பாக இடம்பெறாது. ஆகவே முறையான நீர் வழங்கலும் மின் விநியோகமும் அங்கு அவசியமாகின்றது. அடுத்தது பாருங்க, ஜன்னலின் அருகே கழுவுமிடம் அமைந்திருத்தல்.
என்ன வாஷ் பேசின் விண்டோ என்ன ஜன்னலுக்கு அருகில் இப்போ பார்த்துருந்தீங்களா இருந்தால் அது இப்போ நாங்கள் சொல்ல தேவையில்லை. நாங்கள் என்ன திட்டமிடப்பட்ட இந்த அமைக்கின்ற சமையலறையில் என்ன செய்யப்படுது, ஜன்னலுக்கு அருகிலே தான் என்ன செய்யப்படுது, கழுவு தொட்டி வாஷ் பேசின் வைக்கப்பட்டிருக்குது. என்ன ஒன்று சரியாக நாங்கள் கழுவது, சரியாக வடித்தல், சாமான சரியாக இனங்காணக்கூடிய முறையாக கழுவப்பட்டுள்ளதாண்டு பார்க்கறது. மற்றது பார்த்தீங்களா அந்த காற்றோட்டம் உள்ளது இடமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்களா இலகுவாக காயக்கூடியதாக பல்வேறுபட்ட நன்மைகளால் சொல்லப்படுகின்றது. ஆகவே சமையலறையின் ஜன்னலுக்கு அருகில தான் நாங்கள் எப்பொழுதுமே என்ன கழுவு தொட்டி வாஷ் பேசின் வைக்கப்பட வேண்டும். அடுத்தது பாருங்க, உபகரணங்களும் பொருட்களும் சுத்தமாக காணப்படுதல். எப்பொழுதுமே எங்களுடைய சுகாதார ரீதியான தன்மைகளை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன எப்பொழுதுமே நாங்கள் எங்களோட செயற்பாடு ஒன்று முடிஞ்சுதா அடுத்த ஒரு இந்த இடவேளைக்கு இடையிலேயே நாங்கள் என்ன செய்ய வேணும், டக்குன்னு கழுவி போட்டு தண்டமாக இருந்தால் எங்களுக்கு வேலையும் இல்லை, சமைச்சிட்டு முடிஞ்சுதா ஒரு செயற்பாடு முடிஞ்சுதா அடுத்த ஒன்றுக்கு போகலாம். உடனே சுத்தப்படுத்தி சரியாக நாங்கள் என்ன செய்யலாம், என்ன சுத்தமாக நாங்கள் வைத்து எங்களோட செயற்பாட்டில் ஈடுபட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்க, கிருமிகள் ஏனைய உயிரினங்களினால் பாதிப்பு ஏற்படாதிருத்தல். இந்த களஞ்சிய சாலை இதுகளில் நாங்கள் வைக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா நுண்ணங்கியல் இதை சொன்னான். அதே போல் எலி, அகிலான், கரப்பான், நீள்முஞ்சி வண்டு என்ன இது போன்ற பல்வேறு வண்டுகள தாக்கங்கள் ஏற்படாது சரியாக திட்டமிடப்பட்ட இதில் காணப்பட்டிருக்கும். அடுத்தது பாருங்க, வேலை செய்யும் இடத்தின் உயரம். வேலை செய்ய இலகுவாக செய்யக்கூடியவாறு அமைத்தல். என்ன வேலை செய்யும் இடத்தின் உயரம் வேலை இலகுவாக செய்யக்கூடியவாறு அமைத்தல். இப்போ பார்த்துருந்தீங்களா இருந்தால் சொல்லப்படும் சமைக்கின்ற அந்த சமையல் தட்டுண்ட இது எங்கண்ட என்ன இடுப்போட அல்லது இடுப்பிலிருந்து ஒரு 3 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு உயரமான இதில் காணப்படுதல் மிக சிறப்பாண்டு சொல்லப்படும். அதை விட்டு ஆகலும் பதிஞ்சிருந்தாலும் செய்ய முடியாது, அல்ல உயரமாக இருந்தாலும் பல்வேறு சிக்கல்கள். அதே போல் கழுவு தொட்டிகள் மற்றது இருந்த ஸ்டோர் களஞ்சியப்படுத்துகின்ற பொழுது தட்டுகளில் வைக்கின்ற இதுகள் எல்லாம் ஒவ்வொரு உயரங்கள். மற்ற பார்த்தீங்கன்னா குளிர்சாதன பெட்டியும் சுவர்களுக்கும் இடையில் இருக்கிறது, அடுப்பு. மற்ற பார்த்தீங்களா இருந்த மேலே அந்த புகை போக்கின்ற இதுகள் எல்லாம் குறித்த அளவான உயரங்களில் அங்கே பேணப்பட்டிருந்த செயற்பாடு செய்யப்படுகின்ற போது எல்லாமே வெற்றியாக அங்கு அமைப்பெறும். அடுத்த பாருங்க, சமையலறையின் சுத்தம் பண்ணப்படுதல். அது எவ்வாறு சமைக்கின்ற பொழுது நாங்கள் களஞ்சியப்படுத்தல இருந்தா தயார்படுத்தல இருந்தா என்ன சமைத்ததன் பின்பு பரிமாறல் எந்த பகுதியாக இருந்தாலும் சுத்தம் பேணப்படுகின்றது மிகவும் அவசியமான. சுத்தம் பேணப்படாது இருந்ததனோடு பல்வேறு பாதிப்புகளையும் உணவு தொடர்பாக பல்வேறு பாதிப்புகளையும் ஆரோக்கியமற்ற நிலையம் எங்களுக்கு ஏற்படுத்திவிடும். ஆகவே உணவு சமைக்கிற இடம் தொடர்பாக கூடிய அளவு கவனம் செலுத்தப்பட வேண்டியது அவசியம். கடைசியா பாருங்க பிள்ளைகள், உடல் உள்ள சிரமங்கள் ஏற்படாதவாறு சமையலறையை அழகாக தயாரிக்கப்பட்டிருத்தல் வேண்டும். என்ன ஒன்றை தூக்கி போட்டு எடுக்கிறது என்ன பார்த்தீங்களா இருந்தா இதை காணையில் என்று சிரமம் என்ன சொன்னேன் பார்த்தீங்களா இருந்தா சரியா திட்டமிடப்படாத ஒரு சமையலறையில் நாங்கள் வேலை செய்கின்ற பொழுது உடல் ரீதியாகவும் பல்வேறு உபாதைகளை எதிர்நோக்குற அதே நேரம் உலர் என்னடா அங்கே போனவர் சமைக்கக்கூடிய இடமாயா இருக்குது, என்னென்ன இங்கே வச்சிருக்குதுகள் என்ன மாதிரி வச்சு கொண்டுமே அட இல்லை தம்பின்ற வீட்டை போகணுன்றா என்ன நீட்டாக எல்லாம் இருக்குது, என்ன நானே போய் எடுத்து சமைச்சு போட்டு வந்தால் என்ன ஒரு அட்டமணத்தியால் சமைக்கிற 10 நிமிஷத்தில் செய்து போட்டு வந்துடுவேன், எல்லாம் நல்ல நீட்டாக இருக்குதுன்றதை சொல்லக்கூடியதாக செய்யக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்களா இருந்தால் ஒரு சமையலறையை எவ்வாறு வகைப்படுத்தி எவ்வாறு அலகுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறத பார்ப்போம். முதலாவது பாருங்க, சமையலறையை அலகுகளாக பிரித்தல். அதில் பார்த்து நாங்கள் முதல் சொன்னாங்க அதில் ஒன்று களஞ்சியப்படுத்துகின்ற அலகு ஸ்டோர் என்ன அதில் பார்த்தீங்களா இருந்தா பொருத்தமாக பொதிகளை பயன்படுத்தி உணவுகளை களஞ்சியப்படுத்த வேண்டும். இப்போ பார்த்தீங்களா இருந்தா நீண்ட காலம் வச்சிருக்கிற எவ்வாறானது பிளாஸ்டிக் அல்ல டின்னுகளோ அல்லது 1-2 நாட்களுக்கு பாவிக்கக்கூடியது எங்கள்ட சாதாரண கடதாசி அல்லது பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா மக்குகளில் மாவு இவ்வாறானது இவ்வாறு நாங்கள் களஞ்சியப்படுத்த வேண்டும் என்றதை முதலாவது நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, 2வது பொதிகளில் அடங்கியுள்ள பொருட்களை இனங்காண்ப இலகுவாக பெயரிட்டு வைத்தல். ஒரு பேக்கில் வைக்கின்ற பொழுதோ அல்ல டின்னில் வைக்கின்ற போதோ அல்ல வேறு ஒரு செயற்பாட்டிலேயோ நாங்கள் அதை இலகுவாக இனங்கண்டு கொள்றதுக்கு என்ன செய்ய வேணும், ஒரு லேபிள் என்ன சாமான் என்ன இதன்று பெயர் குறிப்பிட்டு வைக்கிறது மிகவும் அவசியம். 3வது பாருங்க, அடிக்கடி பயன்படுத்துகின்ற உணவுப் பொருட்கள் மற்றும் பாத்திரங்களை இலகுவாக எடுக்கக்கூடியவாறு களஞ்சியப்படுத்துதல். ரைட், ஒரு வீட்டிலே அப்போ கட்டாயமா காலமா மதியம் பின்னேரத்தில் டீ போடுவினம், டீ அல்ல பிளைன் டீயை போடுவினம். அப்போ என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நேரமே வரல விருந்தினர் வருகின்ற பொழுது போடுகின்ற பொழுது கட்டாயமாக எங்களுக்கு என்ன தேவை, சீனி என்ன தேயிலை மா
இவற்றை கொண்டு அடியில் தொங்கல்ல வச்சுட்டு இப்போ அது தேவைப்படுற சிட்டிக்கு சிட்டோ அல்லது சேமியாவோ அல்ல வேறு ஒன்றரை இதை முன்னுக்கு வச்சா உள்ளுக்குள்ள வெட்டி என்ன ஒட்ட கையை விட்டு உள்ளுக்குள்ள எடுக்கிறதாகிற செயற்பாடு இல்லை. அன்றாடம் தேவைப்படுகின்றவற்றை நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்து அதே போல் அரிசி மா பருப்பு எண்ணெய் வகைகள் என்ன இவற்றை என்ன செய்ய வேணும், நாங்கள் தேவைக்கேற்ப எடுக்கிற ஒழுங்கில் அவற்றை முன்னிலைப்படுத்தி என்ன எது தேவையோ அவற்றை முன்னிலைப்படுத்தி முன்னுக்கு எடுக்கக்கூடியவாறு அவற்றை நாங்கள் ஒழுங்குபடுத்துறது மிகவும் அவசியம். அவற்றைத்தான் நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், முன்னிலைப்படுத்தி அடுக்க வேண்டும். அதே போலதான் பாத்திரங்கள் என்ன என்ன பாத்திரங்கள் அடிக்கடி தேவை. எத்தனை பேருக்கு இப்போ 4 பேர் கொண்ட குடும்பமாக இருக்கு அந்த முன்னுக்கு வைக்கிறது, அதை விட 1-2 பேருக்கு அல்லது 6-7 பேருக்கு 12-14 பேருக்கு சமைக்கிற பாத்திரங்களை முன்னுக்கு வச்சு போட்டு சிரமப்பட தேவையில்லை. ஆகவே நாங்கள் களஞ்சியப்படுத்துகிற போது எவை முன்னுக்கு எவ்வாறு முன்னிலைப்படுத்தப்பட வேண்டுமோ அவற்றை சரியாக நாங்கள் ஒழுங்கில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். அடுத்தது பாருங்க, சரியான முறைகளை பயன்படுத்தி குளிர்சான பெட்டியில் பொருட்களை களஞ்சியப்படுதல். இது மிகவும் அவசியமும். மற்ற பார்த்தீங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும் சிக்கனத்தன்மை சேமிப்பு. நாங்கள் குளிர்சாதன பெட்டியை அடிக்கடிக்க மூடி திறந்த மாதிரி இருந்தா அதிகளவான விரயம் ஏற்பட்டு எங்களை மின்பில்லு அந்த மின்சார பட்டியல் அதிகளவான இது இழக்கப்படும். மற்ற உள்ளுக்குள் இருக்க பொருள் பழுதாகும். ஆகவே அதன் தன்மைக்கேற்ப இப்போ இறைச்சி மீன் வகை இப்போ போன்றவற்றை என்ன செய்கிறது, நாங்கள் சாதாரண குளிரத்தில் வைக்கலாமோ இல்லை, அவற்றை நாங்கள் டீஃப்ரிசரில் வைப்போம். எதுக்கு பொருத்தமான என்ன பொருள் என்ன இதில் நாங்கள் வைக்க வேண்டும். அதே போல் மரக்கறிகளை சாதாரண இதை மாற்றி வைத்தால் என்ன செய்யப்படும், பாதிப்புகள் ஏற்படும். ஆகவே உரியவாறு குளிர்சாதன பெட்டிகளை வைக்கிறதும் அதிகம் எங்களோட தேவைக்கு எதை நாங்கள் முதலெடுக்க போகிறோம் அவற்றை முன்னிலை அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், அவற்றை எடுத்து வைக்கிறதும் மிகவும் அவசியம். அவ்வாறு வைக்கலையும் சொல்லுவினம் இந்த மரக்கறிகள் கீரை வகைகள் போன்றவற்றை வச்சுட்டு ஒரு பொலித்தினால் மூடுகின்ற பொழுது என்ன அடிக்கடி நாங்கள் திறந்து இருந்தாலும் என்ன செய்ய அந்த அந்த சரியான குளிர்மையான இது பேணி பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் அந்த வெப்ப அந்த நாங்கள் இழப்பு அதாவது மின்சார அதாவது வீணான இதுகள் சக்தி இழப்பை நாங்கள் தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் குறிப்பிடப்படும். பாருங்க என்ன மாதிரி திட்டமிடப்பட்ட ஒரு சமையலறையில் எவ்வாறு ஒரு தட்டு இதை பார்த்தீங்களா இருந்தா அந்த இடைவெளி நாங்கள் இப்போ 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டில் பெறும் நிலக்குத்து இடைவெளிகள், இந்த இடைவெளிகளை எவ்வாறு பயன்படுத்தி ஒரு சின்ன இடமா இருந்தாலும் பெரிய இடம் எவ்வாறு நாங்கள் களஞ்சியப்படுத்தலாம் என்றதை பாருங்க நல்ல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு எவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. பார்த்துருந்தீங்களா சின்ன சின்ன பொருட்களாக இருந்தாலும் என்ன தேவைன்றதை சுட்டு துண்டு அதாவது லேபிள் இடப்பட்டு சரியாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இவ்வாறு காட்சிப்படுத்தப்படுகின்ற பொழுது என்ன செய்யக்கூடிய இலகுவாக வேலை செய்யலாம், இலகுவாக இனங்கண்டு கொள்ளலாம், பல்வேறு பாதிப்புகளை தவிர்த்து கொள்ளலாம், எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். மற்றது ஒரு சாமான ஒரு பொருள் முடிவடைகின்ற பொழுது நேரத்துக்கே திட்டமிட்டவற்றை குடும்பத்தை வீட்டில் சொல்லி இப்போ அப்பாட்டையோ அல்லது அம்மாட்டை சொல்லி நாங்கள் நேரத்துக்கு அதை வேண்டி எங்கள்கிட்ட செயற்பாட்டில் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லை அல்லட்ட முடிஞ்சிட்டு அப்பாண்டைக்கு தானுங்க வேண்டி யாங்க கொண்டு ஃபோன் பண்ணி கரைச்சல் படுத்துற தேவை எல்லாமே இல்லை. பார்க்கின்ற பொழுது பிரத்ய நேரடியாக அவற்றை அவதானித்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். உணவை சமைக்க முன் தயார் செய்யும் அழகு. அங்கே பார்த்தீங்களா இருந்தா பிள்ளைகள் கழுவு தொட்டியை ஜன்னலுக்கு அருகே இடப்பட்டிருத்தல். ஏற்கனவே பார்த்தேன் நான் மோஸ்ட் வேஷனை போவோம் என்ன செய்யப்பட்டிருக்கவனும் ஜன்னலுக்கு அருகே வைத்திருத்தல் வேண்டும். 2வது சரக்கு பொருட்களை பெயரிட்டு முறையாக இராக்கையில் அடுக்கி வைத்தல். இப்போ பார்த்தேன் நாங்கள் என்ன இப்போ பெருஞ்சீரகம் நற்சீரகம் அதுபோல வெவ்வேறு அந்த சுவைச்சரக்கு பயிர்கள்ட்ட என்னதான் என்று தெரியாமல் ஒன்றோடி ஒன்று மாற்றி கடைசியில் உணவுப் பொருட்கின்ற சுவையை மாற்றி விட்டுடும். அதுபோல தான் உங்களுக்கு தெரியும் எண்ணெய்கள் என்ன எண்ணெய்ன்றது சில நேரங்களில் கண்டுபிடிக்கலாம். சூரியாந்தி எண்ணெயோ மரக்கறி எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ அல்ல நல்லெண்ணெயோ இருக்கின்ற பொழுது ஒரு சொட்டு வித்தியாசம் அவை சரியாக இனம் கண்டு கொள்ள முடியாது. ஆகவே சரியாக அவற்றை சுவைச்சரக்காக இருந்தாலும் சரி சரக்கு பொருட்களாக இருந்தாலும் அவற்றை பெயர் குறிப்பிடப்பட்டு எழுதி வைத்தல் மிகவும் அவசியம். அடுத்தது பாருங்க, உணவு தயாரிப்பதற்கு அவசியமான பொருட்கள் உபகரணங்களை இலகுவாக எடுக்கக்கூடியவாறு என்ன செய்கிறது, எந்த பொருளையும் நாங்கள் இந்த பகுதியில் இலகுவாக எடுக்க இலகுவாக வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருத்தல் அவசியம். அடுத்த பாருங்க, உணவு தயாரிப்பதற்கும் சமைப்பதற்கும் பயன்படுத்தும் பாத்திரங்களை முறையாக வைத்தல். என்ன இந்த செயற்பாட்டுக்கு தேவையானது சரியான ஒரு இடத்துல வைக்கிறது. இதெல்லாம் என்ன செய்து கொள்ளக்கூடும், எங்களோட சமையலர் திட்டமிட்ட செயற்பாட்டில் எங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும். கடைசியில் பாருங்க, கழிவுகளை இடுவதற்கென பொருத்தமான பாத்திரம் அல்லது கழிவு கூடைகளை பயன்படுத்துதல். இன்றைய பார்த்துருந்தீங்களா இருந்தால் எங்கள்ட சமையலறையில் கிடைக்கிற அல்லது வீட்டில் சேருகின்ற பொருட்களை நாங்கள் ஒரு காலமே நாங்கள் கழிவென்று சொல்லக்கூடாது.
அவை சரியான முறையில் தரம் பிரித்து போடுவோமாக இருந்தால் அவை எங்களுக்கு வளம். சமையலறையில் பார்த்தீங்கன்னா மரக்கறி தோளுகள், மற்றது பார்த்தீங்கன்னா பழங்கள் இவற்றை தனியாக போடுவோம். ஏன்னா மற்றது பார்த்தீங்கன்னா பொலித்தீன் தனியாக உக்களிட இவ்வாறு தனித்தனியாக போடுகின்ற போது அவை எங்களுக்கு வளமாகவே நாங்கள் அவற்றை நோக்க வேண்டும். அவை எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் நீங்கள் சொல்கிற குப்பை தான். ஆகவே என்ன செய்ய வேணும், சமையலறையில் முறையான பொருத்தமான பாத்திரம் அல்லது கூடை, டஸ்ட்பின் இதுக்காக போடப்படுகின்ற கூடை போடுகின்ற பொழுது அவற்றை நாங்கள் பலமாக பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அவற்றை தரம் பிரித்து போடுகின்ற பொழுது சிறப்பாக பேண்தகு அபிவிருத்தியை நோக்கியதாக எங்கள்ட சமையலறையும் அமையும். ஆகவே என்ன செய்ய வேணுமாக இருந்தால் நாங்கள் எப்பொழுதுமே திட்டமிடப்பட்ட சமையலறையில் இவை தனித்தனியாக போடக்கூடியவாறு அவற்றை ஒழுங்குபடுத்துதல் மிகவும் அவசியம். பார்த்துருந்தீங்களா என்ன ஒழுங்குபடுத்தி என்ன மாதிரி இதில் பார்த்தீங்களா மரக்கரைகள் வெட்டப்படுகின்ற இதுகள் என்ன மாதிரி வைத்து அவையில் செய்யப்படுகின்ற செயற்பாடு பார்த்துருந்தீங்களா இருந்தால் கழுவு தொட்டிக்கு அருகாயில் என்ன இந்த ஜன்னலுக்கு அருகில் என்ன மாதிரி இந்த இதை செய்யணுமன்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ரைட், உணவு சமைக்கின்ற அழகு இயற்கையான ஒளி சிறப்பாக கிடைக்கக்கூடிய இடத்தில் அடுப்ப வைத்தல். இயற்கை கட்டாயம் அவிஞ்சிட்டுதோ இது என்னடா இருக்க பார்த்து சொல்லுண்டா கேட்கிறது இல்லை. ஆகவே என்ன செய்ய வேணும், இயற்கையான ஒளி அதில் கிடைக்கிற ஒளி நல்ல பிரகாசமானதாக இருக்க வேணும். என்ன அந்த செயற்பாடு சரியாக இடம் பெற்றுதா, அந்த உருவ பருவம் வந்துடுதா இறக்குதற்கு. ஆகவே இயற்கையான ஒளி அல்ல போதிய ஒளி கிடைக்கக்கூடிய இடத்தில் அடுப்பை வைத்திருத்தல் அவசியம். ரெண்டாவது, சமைத்த உணவு பாத்திரங்களை வைப்பதற்கென ஓர் இடத்தை ஒதுக்குதல். அவ்விடத்தில் மேசை காப்பு துண்டு என்ன வச்சின்ற பொழுது கீட்டோட வைக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தை நாங்கள் அசிங்கப்படுத்தி அல்லது எரிந்து பாதுகாப்பு இல்லாமல் போறதுக்கான சந்தர்ப்பமாக அமைந்திடும். ஆகவே நாங்கள் என்ன செய்யப்பட வேணும், அதற்கு பொருத்தமான இடம் ஒன்று நாங்கள் என்ன செய்யப்பட வேணும், ஒழுங்குபடுத்துகிற மிகவும் அவசியம். சூடான பாத்திரங்களை பிடிப்பதற்கு துடை துண்டு பொருத்தமானவற்றை பயன்படுத்துதல். என்ன கையில் சுட்டு போடுது பல்வேறு ஆபத்து விபத்துக்களை நாங்கள் தவித்துக் கொள்வதற்கும் எல்லாத்துக்குமே என்ன செய்யப்பட வேணும், நாங்கள் முறையாக துடை துண்டு ஒன்று நாங்கள் பயன்படுத்துதல் வேண்டும். பார்த்தீங்களா இருந்தால் பரிமாறுற இடமோ சமைக்கிற இடமோ இதுவாக இருந்தாலும் ஏந்தனம் என்ன செய்யற கரண்டிகளை கொழுவி சரியாக வைக்கக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் இதை வைத்திருத்தல் அவசியமாக. கரண்டிகளை இடவசதியுள்ள சமையலறையாயின் உணவு பரிமாறுவதற்கென ஒரு பகுதியையும் சமையலறையிலே ஒதுக்குதல். இவ்விடத்தில் பொருத்தமான முறையில் உபகரணங்கள் வைத்தலும் பொருத்தமானது. என்ன பெரியோரு இடமாக இருந்தால் சமைக்கிறது ஒரு பக்கமாக அங்கே பரிமாறுறதையும் சரியாக செய்து சரியாகவே என்ன செய்கிறது, உணவு உண்பதற்கு பொருத்தமான மேச கதிரைகளை நாங்கள் வைத்து அடுக்கி வைக்கிறது, பீங்கான் ஏந்தனங்களை சரியாக வைக்கிறது, உணவு பரிமாறும் பாத்திரங்கள் கை துடைப்பான் அழகிற்காக பழக்கூடைகள் அல்லது பூக்கூடைகளை நாங்கள் அதில் ஒழுங்குபடுத்துறது அவசியமாகின்றது. பார்த்துருந்தீங்களா இருந்தால் எங்கள்ட பழமையான முறையில் சமைக்கின்ற ஒரு இடத்தை காட்டியிருக்கு. பார்த்துக்க நல்ல வசதியான ஒரு இடத்தை தண்டி இருக்கு. ஒரு பெரிய அளவு இடவசதி உள்ள இடத்துக்கு இந்த மாதிரி அந்த சமையலறையை ஒழுங்குபடுத்தி இருக்கிறது. அந்த கரண்டிகள் இந்தனங்கள் எல்லாம் சரியாக வச்சு தட்டுகள் சமையலறை பாத்திரங்கள் இவ்வாறு இந்த ஒரு கிடைக்கின்ற இடத்துல பரிமாறக்கூடிய வசதியில் இவ்வாறு ஒன்று பழசை காட்டியிருக்கு. ஒரு புது முறையிலான இதையும் பக்கத்தில் இதில் காட்டியிருக்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சமையலறைக்கான தளத்திட்டம் ஒன்றை வரைவதற்கு அவசியமான குறியீடுகள். பாருங்க பிள்ளைகள், இன்றைக்கு சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில நடைமுறைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இதாக இருக்கின்றது. அது பாருங்க நிர்மாண தொழில்நுட்பத்தில் மிகவும் அவசியமாகின்றது. என்ன சிங்கப்பூர் சைனாவில் இருக்கிற சிங்சாங்கும் அல்லது பார்த்தீங்களா இருந்த ஆஸ்திரேலியாவில் இருந்த ஜோனோ அல்லது பார்த்தீங்க இந்தியாவில் இருந்த சரத் பவானோ அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சங்கரோ என்ன செய்யக்கூடிய இலகுவாக அல்லது என்ன குமார் வெல்கமவோ என்ன சிங்கள அவர் வாசிக்கக்கூடியதாக என்னவா இருக்கும் அல்லது பார்த்தா உடனே இது சொல்ல வேணும், இது ஒரு கட்டிட நிர்மாணத்தில் இது பார்த்தீங்களா அது ஜன்னல், இது கதவு, இது இந்த பகுதி. இந்த நிர்மாணத்தில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில குறியீடுகள் காணப்படுகின்றது. அது தொடர்பான அறிவு எங்கள்கிட்ட இருக்க வேண்டும். பாருங்க பிள்ளைகள், சமையலறைக்கான தளத்திட்டம் ஒன்றை வரைவதற்கு அவசியமான குறியீடுகள் இதை நாங்கள் சிறு வயசுல இருந்தே நாங்கள் தரமாறில இருந்து தெரிந்து கொள்ற மிகவும் அவசியம். சமையலறை சுவர் பாருங்க, இது சமாந்திர கோடுகள் போல் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. சமையலறை ஜன்னல் என்ன டபிள்யூ விண்டோஸ் இது போது ரெண்டு கோடோடு போட்டு காட்டப்பட்டிருக்குது. சமையலறை கதவு என்ன டோர் டி என்ற இதில் போட்டு காட்டப்பட்டிருக்கு. உணவு களஞ்சியப்படுத்துகின்ற அழகு, உணவு சமைப்பு தயார்படுத்துகின்ற அழகு, இந்த வேசின் அந்த இதழுக்கு பக்கத்தில் கழுவு தொட்டைகள் இந்த அடையாளங்களை பார்த்தீங்களா அங்கே நாங்கள் பார்க்க போகிறது உங்களுக்கு விளங்கம். அடுத்த பாருங்க, உணவு சமைக்கின்ற அழகு. இவ்வாறு 3 குறியீடுகளோட
ஏன்னா மருங்கள் இருந்த டொட்ஸோட இது காணக்கூடியதாக இந்த குறியீடுகளை பயன்படுத்தி எவ்வாறு அவற்றை சரியாக திட்டமிட்டு அமைக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அங்கால. ரைட். வேலை முக்கோணம் கொண்டிருக்கும் செயற்பாட்டு அலகுகள். வேலை முக்கோணம் கொண்டிருக்கும் செயற்பாட்டு அலகுகள். ஒன்று களஞ்சியப்படுத்தும் அலகு, சமைப்பதற்கு முன்னாயத்தம் செய்யக்கூடிய அலகு, சமைக்கும் அலகு. செயற்பாடு அலகுகள் வலமிருந்து இடமாக செல்லுமாறு இடப்பட்டிருத்தல் அவசியமாகின்றது. பார்த்தோம், முதல் பார்த்தோம் இடவசதி சம்பந்தமாக கதைச்சு நாங்கள் என்ன பிள்ளைகள். இப்ப பார்ப்போம் இடவசதிக்கேற்ப சமையலறை வகைப்பட்டு பார்த்தீங்களா இருந்தா என்ன பூகோளம் அந்த பார்த்தீங்களா இருந்தா உலகமயமாது நவீன விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமாக மக்கள் எல்லாமே மக்கள தொகை பெருக்கல் விருத்தியில போகின்றது. இருக்கின்ற இடங்கள் என்ன செய்யப்பட துண்டாடப்படுகின்றது. இவ்வாறு வருகின்ற பொழுது தொடர்மாடி குடியிருப்புகள் மற்ற சிறிய சிறிய வீடுகள்லாம் அவற்றை வாழ்விடமாக அமைக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது அவற்றின் சமையலறைகளும் எவ்வாறு அமைந்திருக்கும் என்றது சம்பந்தமாக நாங்கள் இப்ப பார்க்க போகிறோம். அந்த வகையில பாருங்க பிள்ளைகள், இடவசதிக்கேற்ப சமையலறை வகைப்படுத்துதல். என்ன மாதிரி சமையலறை திட்டமிடலாம், என்ன வடிவத்தில் வைக்கலாம் என்றதை பார்ப்போம். ஒன்று ஐ வடிவான சமையலறை, ஐ வடிவமான சமையலறை. இரண்டாவது எல் வடிவமான சமையலறை. மூன்றாவது ஜூ வடிவமான சமையலறை என்று 3 வகைகளாக நாங்கள் இதில் பிரித்து பார்க்கின்றோம். அவற்றை இப்ப தனித்தனியா பார்ப்போம். பாருங்க, வரையறுக்கப்பட்ட இடவசதி, குறிப்பிட்ட அளவான இடவசதி உள்ள இடத்துல வேலைகள் இடப்பட்டிருக்கின்ற முறையை பாருங்க. ஐ வடிவம் என்று சொல்லுவோம். ஒரு நேராக எல்லாமே குறுகிய வீடு, சின்ன வீடுகளாக இருக்கின்ற பொழுது இவ்வாறு ஐ வடிவமான சமையலறை அங்கு காணப்பட்டிருக்கும். பாருங்க, இதுல பாருங்க டோர் இருக்கு, விண்டோஸ் பார்த்தீங்களா இந்த வாஷ் பேசின் என்ன கழுவு தொட்டி பக்கத்திலேயே அமைந்திக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஐ வடிவமானது. அடுத்ததாக பாருங்க சாதாரண இடவசதி. சாதாரண வசதி உள்ள இடத்திலேயே வேலைகள் இடப்பட்டுள்ள முறை எல் வடிவம் என்று சொல்லுவோம். எல் வடிவமான சமையலறை எவ்வாறு இருக்கிறன்றதை பாருங்க. அதுவும் பாருங்க வாஷ்பேஸ் எப்பவும் என்னத்துல ஜன்னலுக்கு அருகில் அமைந்திருக்கிறத நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது அதிக இடவசதி அல்ல விசாலமான போதிய அளவு இடவசதி உள்ள இடத்துல எவ்வாறு அலகுகள் இடப்பட்டிருக்கிறன்றதை நாங்கள் இதில் பார்க்கிறோம். யூ வடிவமான சமையலறை, ஜூ வடிவமான சமையலறை என்று சொல்லுவோம். ஒரு அல்ல பானா வடிவமான விசாலமானதாக சகல இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இவை அமைந்து காணப்பட்டிருக்கும். அடுத்த பாருங்க சுட்டுத்துண்டை தயார் செய்யும் முறைகள். ஒன்று நிறப்பேனைகளால் கையால் வரைந்து நாங்கள் ஒட்டிக் கொள்ளலாம். ரெண்டாவது பொருத்தமான படங்களை ஒட்டுதல். இப்போ பார்த்தீங்களா அந்த பொருள் கண்ட இஞ்சி அல்ல வேர்க்கம் போன்ற அந்த படங்களையோ அல்லது கிரி போட்டு அதிலேயே நாங்கள் ஒட்டி விட்டால் அது விளங்கும். அடுத்தது பாருங்கோ, நாங்கள் மென்பொருளை பயன்படுத்தி நாங்கள் செய்கின்ற போது அச்சிடப்பட்ட படங்களை அதில் நாங்கள் ஒட்டி போட்டு நாங்கள் சிறப்பாக செய்கின்ற பொழுது ஒரு கவர்ச்சிகரமாக அழகாகவும் நீண்ட காலத்துக்கு மாதிரி நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாகவே அமையும். ரைட். சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருட்கள். இவற்றை நாங்கள் 1, 2, 3 இவற்றை நாங்கள் என்ன செய்யலாம். ஒன்று மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இதெல்லாம் லிப்ரோ ரைட்டரில் பார்க்கலாம். பாடசாலை நாங்கள் என்ன செய்யலாம், இந்த இதை கம்ப்யூட்டர் யூனிட்டில் நாங்கள் இந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது உங்களுக்கு பிள்ளைகள் மிகவும் இலகான. இந்த பிள்ளை இப்போ 6ஆம் ஆண்டு இருக்கிறது. இப்போ பார்த்தீங்களா இந்த ஐஃபோனோ அல்லது எங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனுகளாக இருந்தால் இப்போ எங்களில் பார்க்க எங்களோட சின்ன 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டில் இருக்கிற படிகள் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு வழியால் வருவாங்க. இன்றைய தொழில்நுட்பம் சிறுவர்களுக்கு அதிகளவான இந்த செயற்பாடு சொல்ல வேண்டும். அவர்கள் இவ்வாறான ஒரு சிறப்பாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்க செயற்பாட்டு முறையின் கணனி காட்சி திரை எவ்வாறு அமைந்திருக்கும் என்றதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள். இதை நீங்கள் பார்த்திருப்பீங்கள். இருந்தாலும் என்னென்ன வடிவம் என்றதை ஒரு முறைக்கு பாருங்க பிள்ளைகள். சொல்முறை வழிபடுத்தல் மென்பொருளின் உதவியுடன் சுட்டு தோன்றதை எவ்வாறு தயாரிக்கிற அந்த முறை என்ன இதண்டு உங்களுக்கு தனித்தனியாக இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தரக்கருவிப்பட்ட பயன்பாடு தொடர்பாக இதில் குறிப்பிடுறோம். ரைட். இப்போ பார்த்தீங்களா இருந்தா நாங்கள் என்ன சொல்றோம், இந்த அளவு செயற்பாடு தரம் 6ல் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் உணவு தொடர்பாக நாங்கள் எப்பொழுதுமே என்ன செய்யணும், நாம் வாழ்வதற்காக உணவு உட்கொள்ள வேண்டுமே தவிர உண்பதற்காக நாங்கள் வாழக்கூடாது. என்ன செய்யணும், நாங்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கு என்ன செய்யப்பட வேண்டும், இவ்வாறு திட்டமிடப்பட்டு சரியான செயற்பாடுகள் ஒவ்வொன்றையுமே சரியாக மேற்கொண்டு நாங்கள் செய்கின்ற பொழுது நாங்கள் நீண்ட ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம். அதே போல நோய் இதுகளிலிருந்து இல்லாமையும் என்ன செய்யலாம், வாழ்க்கைக்கேற்ற சவால்களை எதிர்கொள்ளக்கூடியதாக தகவல் தொடர்பாடு தொழில்நுட்பத்தில் நாங்கள் என்ன பார்த்தீங்கன்னா மென்பொருட்களை பயன்படுத்தி திட்டமிட்ட செயற்பாடுகள் ஒவ்வொன்று செய்கின்ற பொழுது அவை எங்களுக்கு மிகவும்
என்ன உகந்த ஒன்றாக இவை அமைந்து காணப்படுகின்றது. அடுத்த ஒரு வகுப்பில் நாங்கள் மிகுதிய நாங்கள் ஒரு இந்த இது தொடர்பாக அடுத்த ஒரு வகுப்பில் நாங்கள் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.